அனுமனும் கடலின் அரக்கன் சுரசையும் பற்றிய கதை தெரியுமா? அனுமன் சீதையை தேடி இலங்கைக்கு கடலுக்கு மேலாக பறந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரது பலத்தைச் சோதிக்க தேவர்கள் சுரசை என்ற நாகங்களின் தாயை அனுப்பினார்கள். சுரசை அனுமனை வழிமறித்து, "நீ என் வாய்க்குள் சென்று பலியாக வேண்டும்" என்றாள். அனுமன் தனது உருவத்தை பெரிதாக்கினார். சுரசை தன் வாயை இன்னும் பெரிதாக்கினாள். அனுமன் தன் உருவத்தை ஒரு மலையைப் போல பிரம்மாண்டமாக வளர்த்தார். சுரசையும் தன் வாயை 100 யோசனை தூரத்திற்கு விரித்தாள். அடுத்த நொடியே அனுமன் ஒரு சிறிய கொசு போல தனது உருவத்தைச் சுருக்கிக் கொண்டு அவள் வாய்க்குள் நுழைந்து மின்னல் வேகத்தில் வெளியே வந்துவிட்டார். "உன் வாய்க்குள் சென்று வந்துவிட்டேன், உன் நிபந்தனை நிறைவேறியது" என்று கூறிவிட்டு பறந்தார். அவரது வேகத்தையும் புத்திசாலித்தனத்தையும் கண்டு சுரசை ஆசி வழங்கி வழிவிட்டாள். எந்த ஒரு பெரிய தடையையும் வெறும் பலத்தால் மட்டும் வெல்ல முடியாது. சரியான நேரத்தில் புத்தியை பயன்படுத்தினால் எளிதில் வெற்றி பெறலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க.